ஸோ, இப்போ வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ GitHubல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது? அதுல எப்படி அத ஆக்சஸ் பண்றது? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, நான் என்ன பண்றேன்னா, நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த நியூ டேப்ல உங்களுக்கு தேவையானத டைப் பண்ணுங்க. GitHub அப்படின்னு குடுத்துட்டு GitHub லாகின் போங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணி, இப்போ உங்ககிட்ட GitHubல ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, சைன் இன் பண்ணிக்கோங்க. ஒருவேள GitHub அக்கவுண்டே இல்ல, இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா பண்ண போறீங்கன்னா, சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் சைன் அப் பண்ணிட்டு போறேன். இப்போ என்கிட்ட இது இமெயில் ஐடி கேக்குது. எந்த மெயில் அக்கவுண்ட்ல நீங்க உங்க GitHubஅ ரன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. நான் என்ன பண்றேன்னா, என்னோட மெயில் அக்கவுண்ட் நான் இங்க குடுத்துக்கிறேன். இத குடுத்துட்டேன். இப்போ நான் இத கன்டின்யூ குடுக்குறேன். ஸோ, நமக்கு தேவையான பாஸ்வேர்ட கேக்குது. நான் எனக்கு தேவையான பாஸ்வேர்ட இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ, பாஸ்வேர்ட் நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கன்டின்யூ குடுக்கலாம். உங்களுக்கு உண்டான யூசர் நேம் கேக்குது. நான் எனக்கு உண்டான யூசர் நேம் குடுக்குறேன். அதுல நமக்கு அந்த யூசர் நேம் அத அக்செப்ட் பண்ணிக்குதான்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் நேம் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ, அப்ப நம்ம கொஞ்சம் யூனிக்கான யூசர் நேம் தான் குடுக்க வேண்டியது இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட ஃபுல் நேம் முழுசா குடுத்து பார்க்குறேன். ஓகே. இந்த யூசர் நேம் எனக்கு அக்சஸ் பண்ணுது. ஸோ, நான் என்னோட யூசர் நேம் குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்துக்கிறேன். இப்போ இங்க உங்களுக்கு என்ன கேக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட பத்தின டீட்டெயில்ஸ் உங்க மெயிலுக்கு வரணுமா? அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இங்க ஒய் குடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட பத்தின எந்த ஒரு மெயிலும் எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு நோ குடுத்துருங்க. நான் நோ குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்துர்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பசில் கேட்கும். ஸோ, உண்மையாவே நம்ம ரியல் டைம் பெர்சனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து ஒரு பசில் கேட்கும். ஸோ, நீங்க வெரிஃபை குடுத்துட்டு பசில ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கமா ஹேண்ட் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த பக்கமா நான் வந்து குடுத்துக்கிறேன். இத குடுத்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் குடுத்துப்போம். ஸோ ஒன் இஸ் டன். செகண்ட் ஒன் இஸ் வி கேன் கோ. செகண்ட் ஒன் இஸ் ஹியர். ஆல்மோஸ்ட் ஹியர். ஓகே. செகண்ட், தேர்ட் ஒன் இட் இஸ் திஸ் ஒன். யா. ஓகே. ஓகே. ஃபுல்லா நம்ம குடுத்துட்டோம். இப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு ஏஐயா இல்ல ஒரிஜினல் ஹியூமனா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெரிஃபிகேஷன் வச்சு அது செட்டப் பண்ணிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட் குடுத்துடலாம். இப்போ உங்களோட மெயில் அக்கவுண்ட்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லான்ச் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெயில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப என்னோட மெயில ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, GitHub ரிலேட்டடான ஒரு மெயில் எனக்கு இங்க ட்ரிக்கர் ஆயிருச்சு. ஸோ, அத செக் பண்ணி பார்த்தோம்னா, எனக்கு அதுக்குண்டான கோட் வந்திருக்கு. ஸோ, இந்த கோட நான் காப்பி பண்ணிட்டு, நம்ம GitHubல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ, பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, எனக்கு இந்த GitHub செட் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு கேட்கக்கூடிய டிஃபால்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, நீங்க எத்தன பேர் கூட வொர்க் பண்றீங்கன்ற மாரி கேட்குது. ஸோ, ஜஸ்ட் மீ. நான் மட்டும் தான் இதுல ஒர்க் பண்றேன். நான் இதுல டீச்சர்ன்றத குடுத்துக்கிறேன். வாட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர் ஆர் யூ இன்ட்ரெஸ்டிங் இன் யூசிங்? ஸோ என்ன ஃபீச்சர்க்காக நீங்க இந்த GitHub யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் கொலாபரேட்டிவ் கோடிங்ன்றத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் டைரக்ட்டா கன்டின்யூ குடுத்துடுறேன். கன்டின்யூ குடுத்தோனே நம்மகிட்ட 2 பிளான் இருக்கு. ஒண்ணு ஃப்ரீ பிளான் இருக்கு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வேணும்னா, அந்த பெனிஃபிட்ஸ்க்கு உண்டான பிளான் இருக்கு. நம்ம டைரக்ட்டா ஃப்ரீ பிளான்ல போயிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமா இத யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் கோட் சேவ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ GitHub இப்போ வந்து அக்கவுண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருக்குது. GitHubல இப்ப இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஹோம் பேஜ் நமக்கு வந்துரும். ஸோ பேசிக்கா GitHub எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, நம்மளோட டிபிடில என்னென்னலாம் நம்ம கோட் சேஞ்ச் பண்ண போறோமோ, அது டைரக்ட்டா இதுல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ டிபிடில நடக்கக்கூடிய என்னென்ன கோட்லாம் நம்ம இத யுட்டிலைஸ் பண்ண போறோமோ, அது எல்லாமே நமக்கு GitHubல ஸ்டோர் ஆகணுன்றதுக்காக நம்ம GitHub ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஹோம் பேஜ்க்கு போய்க்கோங்க. ஓகே. ஸோ GitHub ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் இங்க பிளஸ் சிம்பல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ற மாரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ என்ன ரெபாசிட்டரினா என்ன அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு ரெபாசிட்டரினா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபோல்டர் நேம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர்ல தான் நம்மளோட டிபிடிக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதனால இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ரெபாசிட்டரி போய் கிரியேட் பண்ண போலாம். ஸோ நான் ஜஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி குடுக்குறேன். உள்ள வந்ததுக்கப்புறம் ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் குடுத்தாகணும். நான் என்ன குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, டிபிடி ட்ரெய்னிங் அப்படின்ற மாரி குடுக்குறேன். இது குடுத்துட்டோம். நமக்கு இந்த நேம் வந்து அவைலபிளா இருக்குது. ரெபாசிட்டரி நேம் அவைலபிளா இருக்கு. ஸோ, இப்போ நம்ம இங்க என்ன குடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஆக்சஸா வச்சுக்கலாம். நீங்க பிரைவேட்டா வச்சீங்கன்னா, நீங்க இதுல இருக்கக்கூடிய Gitல இருக்கக்கூடிய கோர்ஸ Gitல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பப்ளிக்ன்னு வச்சுட்டீங்கன்னா, உங்களால வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஸ்னோஃப்ளேக்ஸ் ஆர் இந்த டிபிடி அவங்களாலயும் இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. எனிவே நான் பப்ளிக்ன்றத வச்சுட்டு, நான் டைரக்ட்டா என்ன குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துருங்க. வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்ட்டா கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துருங்க. மத்ததெல்லாம் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஓகே. ஸோ எனிவே இப்ப நமக்கு டிபிடி ட்ரெய்னிங்ன்ற ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இனிமே இது உள்ள தான் நம்மளால என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, டிபிடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோட்ஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து யூஸ் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணி வொர்க் பண்ண போறோம்.